அப்போ அந்த மூதாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு பயமா தான் இருக்கும். வேற வழி இல்ல. இத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தப்பிச்சிரலாம் இதுலேருந்து" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மூதாட்டி உடம்புல இருக்கிற அந்த கடவுள் என்ன சாமி இறங்கியிருக்காங்களா அருளு. ஸோ அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போணும். மாந்தோப்புக்கு போணும். ஸோ அங்க எப்படி படையெல்லாம் இருந்துச்சோ, அதே மாரி படையல நீங்களும் எடுத்துட்டு போணும். அது கூட சேர்ந்து ஒரு தேங்காய், இளநீ எடுத்துட்டு போயிட்டு, அதுல பாதி இளநீ தண்ணிய ஊத்திட்டு, பாதி இளநீ தண்ணிய வச்சிரணும். கரெக்ட்டா 12 மணிக்கு வந்து நீங்க வந்து அந்த ரத்த காட்டேரிய கூப்பிடணும். ஸோ கூப்பிடும்போது கூப்பிட்டுட்டு நீங்க வந்து சொல்லணும் இந்த மாதிரி, "சரி உனக்கு என் ரத்தம் தானே வேணும். என் ரத்தத்த எடுத்துக்கோன்னு" சொல்லிட்டு, ரத்தத்த அப்படியே கட் பண்ணி அந்த இளநீ தண்ணீல வந்து நீங்க விடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க வந்து இத 2 பேருமே நேரா அத பார்க்கலாம். ஆனா பயப்படாதீங்க. நான் அங்க தான் இருப்பேன். என்ன உங்க மனசுல நெனச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ கொஞ்சம் கேப்ல வந்து அவங்க அப்பா தனியா நின்றணும். இவரு மட்டும் தனியா அங்க போய் உட்காரணும் அப்படின்னு